அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் திருவள்ளூர் கோலடி என்கிற பகுதியில சங்கர் என்பவர் அவரது வீட்டில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலுக்கு நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு, நம்பிக்கையும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, சங்கர் என்பவர் எதனால் உயிரிழந்தார், அவருடைய இறப்புக்கு யார் காரணம், அதை பத்தி தெளிவா பேசுவோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தையிலேயே நம்ம என்ன பேச போறோம், அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க எளிதா புரிஞ்சுக்க முடியும். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா ஆக்கிரமிப்பு. புரிஞ்சிருக்குமே. இப்ப கூட எண்ணூர்ல ஒரு 700 வீடுகள் இடிக்கப்பட்டது. அங்க காலங்காலமா 3 தலைமுறையாக வாழ்ந்து வந்த மக்களை வெளியேற்றினார்கள். பரந்தூர்ல 12 கிராமம். சொந்த நாட்டுக்குள்ளேயே நம்ம மக்கள் அகதியாக மாற்றப்படுகிறார்கள். ஒரு காணி இடமாவது இருந்தாதான் உனக்கான அடையாளம். அது ஒரு சென்டாவது இருக்கணும். சென்னையில ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருந்தாதான் ஒரு வீடு கட்டி வாழ முடியும். ஒரு இடமும் இல்லாம நீ இங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்ட, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ஒரு சென்ட் லேண்ட் வாங்க முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல? சென்னையில வாங்க முடியுமா? வாங்க முடியாது. வேலைக்கு போறோம், அந்த காசை வச்சு வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், மாச கடைசியில பத்த மாட்டேங்குது. இதுல எங்கே இருந்து சேமிப்புன்னு ஒண்ணு வச்சு அதை சேர்த்து வச்சு இன்னொரு லேண்ட் வாங்கி நம்ம வீடு கட்டுறது. அப்படியே வாங்கி கட்டினாலும் கொஞ்ச நாள் அதையும் ஆக்கிரமிப்புன்னு சொன்னா என்ன பண்றது? அப்படிதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. எண்ணூர் சொல்லிட்டேன், பரந்தூர் சொல்லிட்டேன், மதுரை, அடுத்து இப்ப திருவள்ளூர் கோலடி. இப்படி தொடர்ச்சியாக மக்களை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வெளியேற்றுறீங்களே. இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? சரியா? அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிட்டாங்க, மக்கள் வீடு கட்டிட்டாங்க. அந்த வீட்டுக்கு நடுவுல தெருவுல ரோடு போட்டது யாரு? அவங்க ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. அந்த ஏரிக்குள்ள ரோடு போட்டது யாரு? அரசாங்கம். அங்க போய் மின் கம்பத்தை நட்டு மின் இணைப்புகள் கொடுத்தது யாரு? அரசாங்கம். குடிநீர் இணைப்பு கொடுத்தது யாரு? அரசாங்கம். ஏரிக்குள்ள போய் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கீங்க, ஏரிக்குள்ள போய் ரோடு போட்டிருக்கீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த ஆக்கிரமிப்பு பண்ணி மக்கள் வீடு கட்டியிருக்காங்க. அவங்கள்ட்ட தெளிவா சொல்லியிருக்கலாமே, இந்த இடத்துக்கு ரேஷன் கார்டு வராது, மின் இணைப்பு வராது, குடிநீர் இணைப்பு எதுவுமே வராது, நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்கீங்க, எப்ப வேணாலும் அதை இடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க. புதுசாவும் யாரும் குடியேறி இருக்க மாட்டாங்க. காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களை இந்த கார்பரேட் கட்சி அவங்களின் சுய தேவைக்காக, லாபத்திற்காக அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிட்டு வேற ஏதாவது ஒரு திட்டத்தை அங்க கொண்டு வருவாங்க. இப்படிதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு மக்களை. சொந்த நாட்டுக்குள்ளேயே நம்ம மக்கள் அகதியாக்கப்படுறாங்கிறது தான் உண்மை. எத்தனை இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி போராடி இந்த மாதிரி இடிக்கிறத தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா சீமானவர்கள் தான் போய் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காரு. நீ என்னதான் இழிச்சொற்களை பயன்படுத்தி, ஆபாச சொற்களை பயன்படுத்தி அவதூறு பரப்புனாலும், கேலி கிண்டல் பண்ணாலும், எள்ளி நகையாடினாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க போறது சீமான் மட்டும்தான். அவரும் மனுஷன் பாவம், எல்லா இடங்கள்லயும் போய் போராடி மக்களுக்காக நின்று அவரு எத்தனை இடத்துக்கு தான் ஒரு நாள் போவாரு. நேற்று சங்கர் என்பவர் செத்துட்டாரு. அவர் செத்ததுனால இந்த திராவிட மாடல் அரசு ஐயோ நம்மளோட உயிர் போயிடுச்சு, இதெல்லாம் பாவம், அவங்களுக்கான வீட்டை அப்படியே கொடுத்துரும் அப்படின்னு கொடுக்க போதா? கிடையாது. எல்லாம் அழுவுறாங்க கடந்துக்கிட்டு. நீங்க அழுவுறதுனாலயோ கண்ணீர் சிந்துறதுனாலயோ யாரு உங்களை பார்த்து கவலைப்பட போறா? யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ஆட்சியாளர்கள் இங்க இருக்காங்க. உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். உண்ணாவிரதம் இருப்பது, நீ சாப்பிடாம கிடந்தா உங்க அம்மா கஷ்டப்படுவாங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க. ஆட்சியாளர்கள் ஏன் கஷ்டப்பட போறாங்க? நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன, நீ வாழ்ந்தா என்ன, செத்தா என்னங்கிற நிலைமையில அவங்க இருக்காங்க. யாரை பத்தி எதை பத்தி இவங்களுக்கு கவலை கிடையாது. வாழ்ந்தாலும் செத்தாலும் தமிழர்கள் எதை பத்தி தமிழர்கள் மீது அக்கறை கிடையாது இந்த அரசுக்கு. தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த பகுதி ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வெளியேற்றுறாங்க அவங்கள, ஏரிக்குள்ள வீடு கட்டிருக்கீங்கன்னு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வாட்டி கூட மழை பெஞ்சு எங்க ஏரியாக்குள்ள தண்ணியே வந்தது இல்லைங்கிறீங்க. ஆனா அவங்க அதை ஏரிங்கிறாங்க. உண்மையாவே ஏரிகளை எல்லாம் பட்டா போட்டு வித்ததே இந்த ஆட்சியாளர்கள் தான். வள்ளுவர் கோட்டத்துல தொடங்கி சென்னையில பல ஏரிகள் மூடப்பட்டு பட்டா போட்டு விற்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பல இடங்கள்ல மழை பெஞ்சா இன்னைக்கு தண்ணி போய் வீட்டுக்குள்ள போகுது. ஏரியில தான் வீடு கட்டப்பட்டிருக்கு. அதை கட்ட அனுமதிச்சது ஆட்சியாளர்கள். இன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வெளியேற்றுறாங்க. இதுதான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. வாழ தகுதி இல்லாத ஒரு இடம், இந்த இடம் ஆக்கிரமிப்பு, இது ஏரி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே சொல்லணும்னா நீங்க கனிம வளத்தை திருடுறீங்க பாரு.
அதனாலதான் இந்த நாடே வாழ தகுதி இல்லாத ஒரு நாடா மாறப்போகுது. மலைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்கன்னா பாலைவனமா மாறிடும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பிலிருந்து நடுங்குதியர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். முல்லை காடுகளையும் அழிச்சிருவாங்க, குறிஞ்சி மலைகளையும் அழிச்சு விட்டீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து பாலைவனமா மாறிடும். இந்த நாடு நாசமா போகும், உணவு பஞ்சம் ஏற்படும், எல்லாம் ஏற்படும். அதை தடுத்து நிறுத்துங்க நீங்க முதல்ல. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வெளியேற்றுறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். எங்க மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஓட்டு போட்டதை தவிர அவங்க செஞ்சது வேற எந்த பாவமும் கிடையாதுப்பா. படிச்சு சொன்னோம், தெரு தெருவா கத்துனோம், யாரும் காதுல வாங்கல. காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த கோலடியில் வாழக்கூடிய மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மனசான்ற தொட்டு சொல்லுங்க. திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் நீ கஷ்டப்படுறாங்க. அப்பா அம்மா செய்த பாவம் பிள்ளை தலையில தான் வந்து விடியும் சொல்லுவாங்க. அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அவங்க செஞ்ச பாவங்கள் தான் இன்னைக்கு நம்மளை போட்டு இந்த ஆட்டிக்கிட்டு இருக்கு. படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. நாட்டுல எங்க திரும்பினாலும் மதுக்கடைகள் தான் இருக்கு, குடி, கூத்தடி, இதுதான். இதை பற்றி இந்த அணில் குஞ்சுகளுக்கு எல்லாம் கவலை கிடையாது. அவங்க பட்டுக்கும் நக்கள் நையாண்டி மயிர் அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. மக்கள் பிரச்சனையை பத்தி கவலை கிடையாது. அடுத்தவனுக்கு நடக்கும்போது அது வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு செய்தி, அது அவ்வளவுதான், பார்த்துட்டு படிச்சுட்டு போயிடும். நாளைக்கு நமக்கும் நடக்கும். தமிழ்நாடு பூரா நடந்துகிட்டு இருக்கு. மதுரையில நடந்துருச்சு, பரந்தூர்ல நடந்துருச்சு, திருவள்ளூர்ல நடந்துருச்சு, சென்னையில நடந்துருச்சு, எண்ணூர்ல நடந்துருச்சு, பல இடங்கள்ல நடந்துருச்சு. அடுத்து உனக்கும் நடக்கும் ராஜா. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அப்ப யாரு வந்து அவன் கூட நிற்பா? நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தான் நிற்பாங்க. சீமானந்தம் இல்லைன்னா கூட தமிழ் தேசிய கருத்தியலை தலைமையேற்று நிற்கக்கூடிய நபர்கள் தான் உங்க கூட வந்து நிற்பாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. நடிகர்கள்லாம் வந்து அவங்க கூட எந்த காலத்திலயும் நிற்க மாட்டாங்க. அவங்களாம் அறிக்கை விடுறதும் ட்விட்டர் போடுறதும் தான் அவங்களுக்கு வேலை. அதோட முடிஞ்சது. அவங்க ஜனநாயக கடமை வந்து முடிஞ்சிச்சு. ட்விட்டர்ல வந்து பதிவு போட்டேன், பாத்தீங்களா, நான் வந்து எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறேன், பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வந்தா என்னை கூப்பிடுங்க, நான் தனியா வருவேன்னு நினைக்காதீங்க. பல்லாயிரக்கணக்கான பேரோட வருவேன். தைரியமா இருக்கு. நாங்க இப்போ வேலை வெட்டிக்கு போறது ஏதோ நீங்க மறியல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா என் தம்பி இங்கதான் இருக்காங்க, உடனே என்ன கூப்பிடுவாங்க. அடுத்த நொடி இங்க வருவேன். அதிகபட்சமா நான் வர 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு தலைவன் மக்களோடு மக்களாக நின்று கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையை தரும் வகையில வாக்குறுதி கொடுக்கிறாரு. நான் இருக்கேன், என்னைய தாண்டி தான் உன் வீட்டை இடிக்க முடியும், நான் விட மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு வேண்டுமானால் இது முதல் போராட்டமாக இருக்கலாம். நான் இந்த மாதிரி பல போராட்டங்களை பார்த்துட்டேன். திராவிட மாடல் அரசு மக்களின் வீடுகளை இடிக்கும் போதெல்லாம் அதை போராடி தடுத்து நிறுத்தியிருக்கேன், இப்பயும் தடுத்து நிறுத்துவேன். என்னை தாண்டி தான் உன்னை தொட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், இது சினிமா கிடையாது. சினிமாவில சில பேர் சொல்லலாம் என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு. இது பஞ்சு டைலாக் கிடையாது தம்பி, நெஞ்சு டைலாக். சினிமாவில பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். இது நெஞ்சு 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 டைலாக். கூமுட்டைகளுக்கு கடைசியா ஒண்ணு சொல்லுகிறேன். இந்த வீட்டை இடித்து மக்களை வெளியேற்ற துடிப்பது திராவிடம். வீட்டை இடிக்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைப்பது தமிழ் தேசியம். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார சொல்றேங்கிறது.